வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 7வது நாள். இன்றைய கவி தெய்வம் முழுமை பெறும் இடம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. ஈஸ்வரனின் முழு ஆற்றல் மனிதத் தோற்றம். ஈஸ்வரனின் முழு ஆற்றல் மனிதத் தோற்றம். எல்லோரும் அவனன்றி யார் வேறுள்ளார்? எல்லோரும் அவனன்றி யார் வேறுள்ளார்? ஈஸ்வரனே சீவர்களாய் இன்பம் துன்பம் ஏற்கின்றான். ஈஸ்வரனே ஜீவர்களாய் இன்பம் துன்பம் ஏற்கின்றான். இதை உணர்ந்து நலமே செய்வோம், இதை உணர்ந்து நலமே செய்வோம் என்று அருட்தந்தையவர்கள் தெய்வம் முழுமை பெறும் இடம் மனிதன் இறை உணர்வை பெறும் இடம்தான் என்று கூறுகின்றார். ஈஸ்வரன் என்று நாம் பக்தியோடு அழைக்கும் இறையின் மூலம் அதன் முழு ஆற்றலானது மனிதனாக பரிணமிக்கும் பொழுதுதான் அது உச்சக்கட்ட நிலையை அடைகிறது. பூரணப் பொருளாகிய இறைநிலை ஒரு முழுமையான பரிணாமத்தை மனித தோற்றத்தில் அடைகிறது. மனித தோற்றத்தில் மட்டுமல்ல, உயிரினங்களில் அனைத்திலும் இருப்பவன் இறைவன்தான். அனைத்திலும் இயங்கிக் கொண்டிருப்பவனும் இறைவன்தான். இதை அன்றி வேறு எதுவும் நம்மிடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. இறைநிலையே ஈஸ்வரனே ஜீவர்களாய் மனிதர்களாக இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான். நமக்குள்ளே நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் கூட நமக்குள்ளே இருக்கும் இறைநிலைதான் அனுபவிக்கிறது. நாம் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும் இறைவனுக்கே ஆனது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் நமக்குள் இருப்பாக இருக்கும் இறைநிலையும் நம்முடைய இயக்கமாக இருக்கும் இறைநிலையும் நாம் அனுபவிக்கின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது என்பதை உணர்ந்து நலமே செய்து தொண்டாற்றி வாழ்வோம் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்து. இறைநிலையே நாம் அனுபவிக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் அதுவும் அனுபவிக்கிறது என்பதை அருளாளர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமுறை அருளாளர்களாக நாம் பார்க்கும் பொழுது இன்று 9வது திருமுறையில் 2வது பிரிவாக அடுத்த 47 பாடல்களை பாடியவர் சேந்தனார். திருவிசைப்பா பகுதியில் முதல் பகுதியை 45 பாடல்களை திருமாளிகை தேவர் இயற்றினார் என்று நேற்று பார்த்தோம். அடுத்த 47 பாடல்களை சேந்தனார் அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள். அருட்தந்தையின் இந்த இன்றைய கருத்தை அவருடைய வாழ்விலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். சேந்தனார் பட்டினத்தடிகளின் கணக்கராக இருந்தார். பட்டினத்தார் தன்னுடைய வளமான வாழ்க்கையில் தன்னுடைய கணக்கை பார்த்து கொள்ளும் பொறுப்பை, பொருள்களை எல்லாம் பார்த்து கொள்ளும் பொறுப்பை சேந்தனார் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார். அவ்வகையில் சேந்தனார் மிக சிறப்பாக கணக்கு வைத்து அப்பணியை செய்து கொண்டிருந்தாலும் இறைவன் மீது கொண்ட மிகுந்த பக்தியால் தொண்டாற்றுவதிலும் சிறப்புற்றிருந்தார். நாள்தோறும் கணவனும் மனைவியும் ஒரு இறை பக்தனுக்கு உணவு கொடுத்த பின்பே தாங்கள் உண்ணுவது என்ற ஒரு விரதத்தை அவர்கள் கடைபிடித்தனர். அவ்வகையில் ஒவ்வொரு நாளும் இறை அடியார்களுக்கு உணவளித்த பின்புதான் தாங்கள் உண்ணும் வழக்கம் கொண்டிருந்தனர். அந்நிலையில் பட்டினத்தார் தன் பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு துறவு பூண்டு விடுகிறார். அவரிடம் சென்று இந்த
செல்வங்கள் எல்லாம் இருக்கும் கருவூலத்தை என்ன செய்ய என்று கேட்க, பட்டினத்தார் அதை திறந்து விட்டுவிடு, பொதுமக்கள் அனைவரும் வந்து எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூற, தான் பாதுகாத்து வந்த பொருட்கருவூலத்தை மக்களுக்கு திறந்து விட்டு விடுகிறார். இதனால் அந்த பொருட்களை எல்லாம் பொதுமக்கள் வேண்டியனவற்றை வந்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மாறாக சேந்தனார் அதிலிருந்து ஒரு துளி நாணயத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பட்டினத்தாரின் உறவினர்கள் சேந்தனார் மீது கோபம் கொண்டு சோழ மன்னனிடம் சென்று புகார் கொடுத்து விடுகிறார்கள். இதனால் சேந்தனார் சிறையில் அடைக்கப்படுகிறார். பின்னர் பட்டினத்தாரின் வேண்டுதல் படி, அவரின் அருளின்படி சேந்தனார் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அவ்வூரில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் சேந்தனார் தன் குடும்பத்தோடு தில்லைக்கு சென்று விடுகிறார். அங்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் நாள்தோறும் சென்று விறகு வெட்டி அந்த விறகுகளை விற்று அதில் வரும் காசை கொண்டு அவர் வாழ்கிறார். அப்படி அவர் நாள்தோறும் விறகு வெட்டி விற்று வரும் காசினில் கூட முதலில் ஏதாவது ஒரு அன்பருக்கு உணவளித்த பின்புதான் தானும் தன் குடும்பமும் உண்ண வேண்டும் என்ற விரதத்தை கடைபிடித்து வந்தார். இந்நிலையில் ஒரு நாள் இவர் விறகு வெட்டி கொண்டு விற்பதற்காக செல்லும் பொழுது அடர்ந்த மழையில் விறகு கொள்வதற்கு யாரும் வரவில்லை. நீண்ட நேரம் காத்திருக்கிறார். அவரால் விறகினை விற்று பணம் ஈட்டி காய்கறிகள் சமைப்பதற்கான எதையும் அவரால் வாங்க முடியவில்லை. எனவே வருத்தத்தோடு வீட்டுக்கு வருகிறார். அவர் மனைவியும் ஏதும் வருத்தப்படாமல் வீட்டில் இருக்கும் உளுந்த மாவை கொண்டு ஒரு களியை கிண்டி வைக்கிறார். ஆனாலும் இந்த களியை மற்றவர்களுக்கு படைத்த பின்தான் உண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருவருக்கும் இருந்தது. சேந்தனார் மனதில் மிகுந்த ஒரு சந்தேகமும் எழுந்தது. எதுவும் சேர்க்கப்படாமல் வெறும் உளுந்து வைத்து கிண்டிய களியை எந்த அன்பருக்கு பிடிக்கும் என்றும் அதை எப்படி நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதை விரும்பி உண்பார்களா என்ற சந்தேகமும் அவருக்கு இருந்தது. இருப்பினும் உணவருந்துவதற்கு உணவில்லாமல் இருப்பவர்கள் யாரேனும் இருப்பார்களா, அவரும் இந்த மழையில் வருவார்களா என்று காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் வாயிலில் ஒரு அன்பர் வந்தவுடன் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறார். அந்த அன்பரும் எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, ஏதாவது உண்பதற்கு இருக்கிறதா என்று கேட்க அவரை அன்புடன் அழைத்து கணவனும் மனைவியும் அந்த களியை படைக்கிறார்கள். அந்த களியை உண்ட அந்த அன்பரும், ஆகா, இத்தனை சுவைமிக்கதாக இருக்கிறதே, அமிர்தம் கூட இதற்கு ஈடாகாது என்று கூறி ஆவலோடு அந்த உளுந்தங்களியை உண்ணுகிறார். பின்பு, இன்னும் கொஞ்சம் வைத்திருக்கிறீர்களா? நான் மீண்டும் பசி எடுக்கும் பொழுது இந்த களியை நான் உண்ண விரும்புகிறேன், இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார். சேந்தனாருக்கும் அவரது மனைவிக்கும் மிகவும் மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. சேந்தனார் இருக்கின்ற களியெல்லாம் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூற, அவரது மனைவியும் விருப்பத்தோடு இருக்கின்ற களியை அவருக்கு அழகாக மடித்து கொடுத்து அனுப்புகிறார். அடுத்த நாள் காலையில் தில்லை அம்பல கோவிலில் வரும் தீட்சிதர் கோவிலை திறந்து பார்க்க, கோவிலின் கருவறையிலெல்லாம் அந்த களி சிந்தி இருப்பதோடு இறைவனின் வாயிலும் அந்த களி இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போகிறார். உடனே இந்த செய்தியை அரசனுக்கு தெரிவிக்கிறார். அரசனுக்கும் ஒன்று தோன்றியது. இரவில் அவரது கனவில் ஒன்று இறைவன் வந்து கூறுகிறார், இன்று நீ அளிக்கும் வழக்கமான சுவையான உணவை விட சேந்தன் வீட்டு களி மிக சுவையாக இருந்தது என்ற ஒரு கனவு வந்தது. இதை அதுவரையில் கனவுதான் என்று நினைத்து கொண்டிருந்த மன்னனும், ஆகா, இது உண்மையான நிகழ்வா என்று பணியாளர்களை அழைத்து சேந்தனார் யார் என்று அறிந்து அழைத்து வர கூறுகிறார். அவர்கள் சென்று அழைத்து வர சேந்தனார் இறைவனை கண்டு தான் அன்புடன் கொடுத்த அந்த எளிய களியையும் இறைவன் வந்து ஏற்றமையை உணர்ந்து மகிழ்ந்து பாடுகிறார். மன்னனும் சேந்தனாரின் பெருமையை மக்களுக்கு கூறி மகிழ்கிறான். ஆக
நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் உணவளித்து மற்றவர்களுக்கு இன்பம் கொடுப்பது என்பதும் மற்றவர்களின் துன்பத்தை போக்கும் என்பதும் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் மட்டுமல்ல, அந்த இன்பத்தை நம்மோடு சேர்ந்து இறைவனும் அனுபவிக்கிறான் என்பதையே இந்த சேந்தனாரின் வாழ்க்கை நிகழ்ச்சி நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மகிழ்ச்சியில் அவர் 47 திருவிசைப்பா பாடல்களை பாடியுள்ளார் என்று காண்கிறோம். ஆக நாமும் நம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களின் துன்பம் போக்கி தொண்டாற்றி இன்பம் தருவித்து வாழ்வோம் என்று கூறி, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.